Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸ் கூட சில ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது வெக்டார் ஐடென்டிட்டி. Vector identities. The vector identities ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ நம்ம கர்ல் and divergence சொன்னோம் இல்லையா, அந்த கர்ல் and divergence பேஸ் பண்ணக்கூடிய சில ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்கேலார் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணக்கூடிய சில ஐடென்டிட்டிஸ் பார்த்திருப்போம். எதுக்காக இந்த ஐடென்டிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சில ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கறதெல்லாம் சில விஷயத்துல பார்த்திருப்போம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான் அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா. சோ மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸ்லயே நிறைய ஃபார்முலாஸ்லாம் பார்த்திருப்போம். இந்த ஃபார்முலாஸ் என்னன்னா ஹெல்ப்ஃபுல் ஆஃப் த வே த ப்ராப்பர்ட்டிஸ் the entire problem டைம் கன்செப்ஷனுக்காக தான் அந்த ஐடென்டிட்டி ஒரு விஷயத்தையே நம்ம இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். மெயின் தீம் the டைம் ஐடென்டிட்டிக்காக மட்டும் தான். ஓகேங்களா. சோ இத நம்ம ரெடியூஸ் பண்ற டைமை நம்ம டைம் கன்செப்ஷனை குறைக்கிறதுக்காக தான் அந்த ஐடென்டிட்டி ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஷன் பண்றதுக்கான மெயின் ரீசன் அது மட்டும் தான். சோ இத பேஸ் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னா அந்த ரிசல்ட்ஸ் அந்த டைரக்ட் ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி டிரைவ் பண்றது பார்த்துக்கலாம். இந்த ரிசல்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த கிளாसेसல டிரைவ் பண்ற மெத்தட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டாலும் சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸை டிரைவ் பண்றது அப்படிங்கிறது இஸ் ராங்கஸ்ட் வே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டைமிங் வந்து இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்க பாத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்க எக்ஸாம் டைமிங்ல இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டைம் வந்து கண்டிப்பா is a waste of time தான். ஏன்னா இதை விட லாங்கஸ்ட் ப்ராப்ளம் சில யூனிட்ஸ்ல டிஃபிகல்ட்டிஸான ப்ராப்ளம் கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுல டைரக்டா பிக்சர்டு ஐடென்டிட்டி தான் இங்க இருக்கு. வெக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிக்சர்டு ஐடென்டிட்டி தான் இருக்கு. ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் டைமிங்ல டைரக்டா அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தோன்னே ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னே கிளிக் பண்ற மாதிரி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எதை எக்ஸிக்யூட் பண்ண இதை நீங்க ஒர்க்கிங் ரூலை தெரிஞ்சுட்டு நம்ம ப்ராப்பர் வேல நம்ம ஷார்ட் அவுட் பண்ணாலும் பட் அது எக்ஸாம் டைமிங்ல அப்படிங்கிறது கண்டிப்பா அது டைம் அப்படிங்கிறது வேஸ்டா தான் போகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிறதா பெட்டர் திங். ஸோ இருந்தாலும் நீங்க அதுக்கான ப்ராப்பர் வேவே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக சில விஷயங்களை வந்து ஏன்னா இந்த ஐடென்டிட்டிக்கான ஒர்க்கிங் ரூலை பேஸ் பண்ணி தான் சில ப்ராப்ளத்துக்கு மூவ் ஆன் பண்ண போறோம். ஒரு கால் அப்படின்னா அந்த காலுக்கான ப்ராப்ளம் எப்படி நம்ம லீட் பண்ண போறோம். ஒரு டைவர்ஜென்ஸ் அப்படின்னா டைவர்ஜென்ஸ்க்கான ப்ராப்ளத்தை எப்படி லீட் பண்ண போறோம். இந்த கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸோட ஸ்டாண்டர்டான வேல்யூஸை நம்ம எப்படி கர்ல் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூஸை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம். அந்த ப்ரெடிக்டட் வேல்யூஸ் ஹைட்ரலா இருந்தா எப்படி இருக்கும், அது கர்ல் அப்படின்னா எப்படி இருக்கும், கர்ல் அப்படின்னா ஸ்ப்ரிங் டைப்ல இருக்க சொன்னோம் இல்லையா. சோ இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளத்துல இருந்து தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணக்கூடிய சில ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி ப்ராப்ளத்தை நம்ம மூவ் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா. அதுக்காக இது ஒர்க்கிங் ரூலையும் தெரிஞ்சுக்கிறது இஸ் a better way நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐடென்டிட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா curl of grade pi. curl of grade pi அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இந்த curl of grade pi ஓட வேல்யூ நமக்கு என்னவா ப்ரொடியூஸ் ஆக போகுது. நான் ஆல்ரெடி முன்னாடி நான் ரிசல்ட்ஸ் நான் டைரக்டா தெரியும், நான் ரிசல்ட்ஸ் எழுதல, நாம ப்ரூவ் பண்ணி காட்டிடலாம். ஓகேங்களா. டைரக்டா நம்ம ரிசல்ட்ஸ் எழுதிட வேண்டாம், ப்ரூவ் பண்ணிட்டு ஃபைனலைஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதோட வேல்யூஸ் நம்ம என்னவா ப்ரூவ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நோட்டேஷன்ஸ் வேற எப்படி ஃபார்ம் பண்ணலாம். இஸ் a curl of grade pi அப்படிங்கறத நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா ரிசன் curl அப்படிங்கறத தெரியும். curl is a vector form. சோ வெக்டர் ஃபார்ம் தான் என்ன பண்ண போறோம், எனி ஒரு ஸ்கேலர் வேல்யூ. இப்ப கிரேட் பை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க போறோம். அந்த கிரேட் பை அப்படிங்கிறது என்னவா இருக்கும். சோ கிரேட் பை அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. கிரேட் பை அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிரேடியன்ட் அப்படிங்கறதா, ஒரு கிரேடியன்ட். அது பை அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன். இந்த ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிரேடியன்ட்டை கால்குலேட் பண்ணோம். கிரேடியன்ட் as usual எப்பவுமே என்னவா இருக்கும், ஒரு வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன். அதாவது கிரேடியன்ட் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அந்த வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண போறேன்னா கர்ல் அப்படினாவே கிராஸ் ப்ராடக்ட் தான் அப்ளை பண்ண போறேன். கர்ல் அப்படினாவே கிராஸ் ப்ராடக்ட். சோ வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் நான் என்ன பண்ண போறேன், ஒரு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது, அப்ப கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ கர்ல் ஆஃப்
கிரேட் பை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் curl of கிரேட் பை அப்படிங்கறத நம்ம எப்படி எழுத போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இத எப்படி வேற another notations நம்ம எப்படி எழுத போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இத நம்ம ப்ரூஃபா நம்ம பார்க்கலாம் இல்லையா curl of the curl நம்ம எப்படி இது வந்து ஒரு வேர்டா கொடுத்திருக்காங்க இது ஒரு நோட்டேஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அது எந்த ஒரு ஃபார்மேட் கொடுத்தாலும் அந்த ஒரு நோட்டேஷன் ஃபார்மேட்டுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை லீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேவா போய்டும் ஓகேங்களா கிரேட் பை இத நாம எப்படி எழுதலாம்னா கிரேட் பை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கிரேட் பை அப்படிங்கறதா gradient of pi that is slope of the vectors அப்படினு சொல்லுவோம் இல்லையா சோ அத நாம எப்பவுமே எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படினா del pi அப்படிங்கறத சொல்லுவோம் இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண போறேன் கால் அப்படினா that is a cross product அப்படினு தான் சொல்லுவோம் அப்போ கால் அப்படிங்கிறது என்ன இருக்கும் del cross del pi அப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்ப நாங்க வேல்யூஸ் எதை கேட்டிருக்காங்க அப்படினா curl of grade pi நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா del cross del pi அப்படி நம்ம டிஃபைன் del cross del pi அப்படிங்கிறது அப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படினாவே உங்களுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கும் வேல்யூஸ் என்னவா இருக்கும் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கணும் கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படினா ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் நம்ம ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணனும்ங்கற ஒரு விஷயத்தை நம்ம இந்த நோட்டேஷன் ஃபார்மேட் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஓகேங்களா சோ இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலா ஒரு நோட்டேஷன் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ண மூலமா நான் ரிசல்ட்டை ஷார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது என்னன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினா அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷனாவது அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் ஆப்ஷனாவது என்ன கொடுத்திருக்காங்க ஒரு வெக்டார் வேல்யூட் இருக்கும் ரிமைனிங் ஸ்கேலர் வேல்யூட் இது மிங்கிள் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் வெக்டார் வேல்யூட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு ஸ்கேலர் வேல்யூட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் சோ அதன் மூலமா நமக்கு இந்த நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்றது மூலமாவே நம்ம என்ன பண்ணிருக்கோம் 50% ரிசல்ட் 4 ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படினா அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனாவது என்ன பண்ண முடியும் நெக்லெக்ட் பண்ண முடியும் உங்களால ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒரு क्वेश्चंस இருக்கு அப்படினா ஆப்ஜெக்டிவ் டைப்ல क्वेश्चंस இருக்கு அப்படினா ஆன்சர் 4 ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் எப்படி நெக்லெக்ட் பண்ணுங்கற ஒரு ப்ராப்பர் வேவை தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா சோ எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேர்மை தெரிஞ்சிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பை ஹார்ட்டோ இல்ல ப்ராப்பர் வேவை தெரிஞ்சிக்கிறது இஸ் a good thing கிடையாது ஓகேங்களா ஒரு ப்ராப்பரான வேவ் ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டும் ஒரு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ண முடியாது ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு क्वेश्चनக்கு சோ கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸ் எதை ரிலேட் பண்ணிருக்குன்றதை நம்ம என்ன பண்ணணும் டைரக்ட் பண்ணனும் அது ப்ராப்பரா என்ன பண்ணனும் ஒரு क्वेश्चनக்கு 4 ஆப்ஷன் அவங்க பிட் பண்ணிருக்காங்க அப்படினா அந்த 4 ஆப்ஷன்ஸும் எதை பேஸ் பண்ணி பிட் பண்ணிருக்காங்க அது ரிலேட்டட் the relevant thing-ஆ இருக்கா இல்ல டோட்டலி கான்ட்ரோவர்சிஸா இருக்கா இல்ல அந்த relevant thing-க்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்திருக்காங்களா அந்த நோட்டேஷன்ஸே வேற மாடிஃபைடு வேற manifold டைப்ல இருக்கா சோ இந்த மாதிரி விஷயத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணனும் சோ நீங்க ஆப்ஷனை ஈஸியா ரிமூவ் பண்ண கத்துட்டீங்க அப்படினாவே நீங்க ஒரு क्वेश्चनக்கு ஈஸியா என்ன பண்ண முடியும் ஒரு ப்ராப்பரான 100% எஃபிஷியன்ட்டான பெர்ஃபெக்ட் ஆன்சர் உங்களால சூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட் சூஸ் பண்ண முடியும் அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்மேட்டுக்கு ஒரு நோட்டேஷன் ஃபார்மேட் நாம என்ன பண்ணிடலாம் அப்படினா ஜஸ்ட் அத ஒமிட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ curl of grade pi அப்படிங்கறத நாம என்னவா எடுத்துக்கிட்டோம் அப்படினா அத நோட்டேஷன் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா del cross del pi அப்படிங்கறத நாம நோட்டேஷனா சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா இதுக்கு அப்புறம் ஃபர்தரா லீட் பண்ணுங்க நாம ஆல்ரெடி del அப்படிங்கறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் therefore del அப்படிங்கிறது ஒரு vector differential operator அப்படிங்கிறது தெரியும் that is I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z this is the vector differential operator வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது தெரியும் சோ இத நாம ஆக்சஸ் பண்ண போறோம் இதோட வேல்யூஸ் நமக்கு என்ன ஃபார்ம்ல கிடைச்சிருக்கும் சொல்லிட்டோம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ஒரு வெக்டர் ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அந்த வெக்டர் ஃபார்ம் என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ண போறோம் சோ டெல்ங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் தெரியும் பைங்கிறது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் ஒரு பை அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருக்கும் ஒரு ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன் பை அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருக்கும் சோ ஜஸ்ட் இத நம்ம ஆபரேட் பண்ண போறோம் எப்படி ஆபரேட் பண்ணலாம்னு பாருங்க del cross del pi சோ ஃபர்ஸ்ட் நம்ம del cross del pi வேணும் அப்படினா ஃபர்ஸ்ட் del pi அப்படிங்கறோட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் del pi அப்படினா என்ன
that is del pi அப்படினா தெரியும் இல்லையா delங்கற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் பைங்கிறது நாம அக்சஸ் பண்ண போறோம் that is I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into pi. Just limiting conditions தான் நாம அப்ளை பண்ண போறோம். Just inside the product பண்ணிக்க போறோம். That is இந்த term எப்படி எழுதலாம் I vector into dou pi divided by dou x plus j vector into dou pi divided by dou y plus k vector into dou pi divided by dou z. That is a del pi ன்னு சொல்லலாம் or another name என்ன சொல்லுவோம் that is called the gradient. இது எப்படி சொல்லலாம் gradient அப்படினு சொல்லலாம். So gradient அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. இட்ஸ் a gradient அப்படிங்கிறது del pi அப்படிங்கிறது ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் இருக்கு. இந்த வெக்டார் ஃபார்மை நான் என்ன பண்ண போறேன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறேன். So கிராஸ் ப்ராடக்ட்டாவே கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு as usual ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் இருக்கும். del piங்கிறது தெரியும் delங்கிறது தெரியும். அப்போ del cross del pi which is equal to நம்ம ஆல்ரெடி சொல்லியோம் கிராஸ் ப்ராடக்ட் அப்படினாவே நம்ம டிட்டர்மினன்ட் process தான் யூஸ் பண்ண போறோம். It's a determinant of so del அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே வெக்டாரோட அனாலிசிஸ் தான் பார்த்திருக்கோம். வெக்டார் அப்படினாவே 3 டைமென்ஷனல் காம்போனன்ட்டா தான் நம்ம எடுத்துக்க போறோம். 3 டைமென்ஷனல் காம்போனன்ட்னா எத்தனை டைரக்ஷன்ஸ் இருக்கும் 3 டைரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஓல் எடுத்துக்க வருது டைரக்ஷன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் தான் எடுத்துக்க போறோம். I வெக்டார் j வெக்டார் plus into k வெக்டார். சோ டிட்டர்மினன்ட் ஃபார்மட் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் process with del. சோ del பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் del cross del pi. இப்ப டெல்லோட வேல்யூஸ் பாருங்க. டெல்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா டெல்னா தெரியும் I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z. So I vector இருக்கு I vector ஓட டெல்ல I vector ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபார்மட் என்ன இருக்கு பாருங்க dou divided by dou x. சோ அதல ஃபர்ஸ்ட் j I ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு நேரா எழுதிக்க போறோம் dou x. j ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க dou divided by dou y and the third one dou divided by dou z. So first process முடிஞ்சது டெல்லுக்கான process cross into del pi. del pi பாருங்க del pi அப்படிங்கறத gradient கொடுத்திருக்கோம். இப்ப gradientல I ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க I ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க dou pi by dou x. j ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் dou pi by dou y and k ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் that is dou pi by dou z. So as usual the simple process determinant format already elementary level ல பாத்துறோம் இல்லையா. இது பாத்துக்கலாம் I vector first ரோல first element எடுத்துக்க போறோம். row process அப்படினா row process எடுத்துக்கோங்க. column processனா column process சூஸ் பண்ணிக்கலாம். first I choose this row process I vector into so row and corresponding the element க்கு நேரா இருக்கக்கூடிய leading element க்கு row and columns ஐடியல் பொசிஷன் வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய the smaller diagonal values ஓட determinant value மட்டும் கால்குலேட் பண்ண போறோம். இந்த row and column nullify பண்ணுங்க. ரிமைனிங் இருக்கிற the smaller diagonal ஓட value ஓட determinant value என்னவா இருக்கு பாருங்க dou y dou divided by dou y into dou pi divided by dou z. இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் dou square pi divided by dou z dou y. So determinant ஓட process minus so diagonals another diagonal difference எடுத்துக்க போறோம். so another diagonal என்ன இருக்கு பாருங்க dou divided by dou z into dou pi divided by dou y. so that is dou square pi divided by dou y dou z. ஓகேங்களா plus next negative determinant of process தெரியல positive negative positive அந்த directions define பண்ணிக்கலாம். positive எழுதியாச்சு. next term negative term j vector into so another term அதக்கக்கூடிய ஐடியல் ஆக்கக்கூடிய row and columns nullify பண்ணி ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். row and columns விட்டுட்டோம் அப்படினா இந்த term இந்த diagonal இருக்கும் dou இந்த term இந்த 4 term கார்னர் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா dou divided by dou x into dou pi divided by that is dou square pi divided by dou x into dou z minus term மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பார்க்கலாம் dou square பாருங்க இந்த term ப்ராடக்ட் பண்ண போறோம் dou square pi divided by dou x dou z plus k vector into so அதே process தான் third element எடுத்துக்க போறோம் row and column எடுத்துட்டோம். remaining terms என்ன இருக்கு பாருங்க dou square pi divided by dou x dou y minus dou square pi divided by dou x dou y. so பாருங்க directions பாருங்க ரெண்டும் சேமா இருக்கு இல்லையா வேல்யூ சேஞ்ச் ஆயிடும்.
nullify ஆயிடும் இதுவும் remove ஆயிடும் ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க I vector into 0 plus j vector into 0 plus k vector into 0 ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா இது ஒரு வெக்டார் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா ஃபைனலி ஒரு 0 வெக்டார் அப்படிங்கற ஃபார்ம்ல எழுதணும் லிசன் கிடைச்சிருக்க வேல்யூ ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினா ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இந்த क्वेश्चनக்கு 4 ஆப்ஷன்ஸ்ல 0 ன்னு ஒன்னு இருக்கும் 0 வெக்டார் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ चूஸ் பண்ற பிரையாரிட்டி வித் என்னன்னு சொல்றீங்க அப்படினா curl of தான் கேட்டிருக்காங்க அப்ப நீங்க 0 சூஸ் பண்ணுமா 0 வெக்டார் சூஸ் பண்ணனும்னா நீங்க கம்பல்சரி 0 வெக்டாரா சூஸ் பண்ணணும் ஏன் அப்படினா ஆல்ரெடி நான் பிரெடிக்ட் பண்ணும்போது சொன்னேன் curl of ன்னு எடுத்துக்கும் போதே கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன பேஸ்ல இருக்கணும் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் இருக்கணும் சோ வெக்டார் ஃபார்ம் அப்படினா கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கணும் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் 0 வெக்டார் இருந்ததுனா அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா 0 இருந்ததுனா ஜஸ்ட் 0 அப்படிங்கிறது என்ன பண்ண ஒரு ஸ்கேலர் வேல்யூவை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க ரெண்டு ஆப்ஷன் 0வும் 0 வெக்டாரும் இருந்தது அப்படினா நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா 0 வெக்டார் இருந்ததா நீங்க चूஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த क्वेश्चनக்கான ஐடென்டிட்டி என்னவா இருக்கும் 0 வெக்டார் ஓகேங்களா சோ நம்ம ஆல்ரெடி வெக்டார் ஐடென்டிட்டிஸ் பார்த்தலையா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடென்டிட்டி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் செகண்ட் ஐடென்டிட்டி பார்க்கலாம் செகண்ட் ஐடென்டிட்டி சிம்பிள் டைவர்ஜென்ஸ் அப்படினா டைவ் அப்படினு சொல்றோம் டைவர்ஜென்ஸ் ஆஃப் curl f வெக்டார் அப்படிங்கிறது என்ன செகண்ட் ஐடென்டிட்டி டைவர்ஜென்ஸ் ஆஃப் curl f வெக்டார் அப்படிங்கிறதோட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நான் பார்க்க போறோம் சோ ப்ரூஃப்ல நாம பார்க்க போறது ப்ரூஃப் இப்போ ஆல்ரெடி தெரியும் curl அப்படினா நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் curl அப்படினா நமக்கு தெரியும் இல்லையா curl f வெக்டார் அப்படினா எடுத்துக்க போறோம்னா that is curl அப்படினாவே தெரியும் cross product curl அப்படினாவே cross product that is del cross f வெக்டார் அப்படிங்கறது curl இப்போ del அப்படிங்கறது என்னன்னு எடுத்துக்கலாம் if del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது தெரியும் இந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல இருக்கும் தெரியும் that is I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z so ஒரு del அப்படிங்கற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் வெக்டார் ஆபரேட்டர் தெரியும் f அப்படிங்கிறது தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படினா that is vector valued function தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம் that is f1 small f1 into I vector plus f2 into j vector plus f3 into k vector ஓகேங்களா சோ இத நான் என்ன பண்ணப் போறேன் ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் வித் curl க்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் curl அப்படினா நம்ம எடுத்துக்க போறோம்னா curl is a curl f vector is equal to நம்ம எப்படி சொல்லுவோம் that is del cross f vector அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் cross அப்படினாவே தெரியும் determine process தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் determine process with the vector form vector அப்படிங்கிறது ஒரு 3 dimensional axis the 3 dimensional axis ஓட variable I vector j vector k vector அப்படிங்கிறது நமக்கு தெரியும் so del oda coefficients I oda coefficients என்ன இருக்கு பாருங்க dou divided by dou x dou divided by dou y and dou divided by dou z and f vector oda coefficients எப்படி எழுதலாம்னா that is f1 f2 and f3 எழுதலாம் இல்லையா ஓகே எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன process பண்ண போறோம் அப்படினா listen the term determine process க்கு எக்ஸிக்யூட் பண்ண போறோம் that is curl of f vector அப்படினா பார்த்தோம் curl அப்படினாவே தெரியும் நமக்கு divergence of so divergence அப்படினா தெரியும் curl நாவே நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் பார்த்துறோம் curl அப்படினாவே நம்ம என்ன சொல்லிருக்கோம் that is cross product divergence அப்படினா dot product சொன்னோம்லையா இப்போ நம்ம curl of f vector அப்படிங்கிறது del cross f vector அப்படிங்கறத நம்ம curl of f vector அப்படினு சொன்னோம் the curl f அப்படிங்கிறது நம்ம I into அந்த determinant format இருக்குலையா இந்த determinant elaborate எழுதுறப்போ இதோட வேல்யூஸ் கிடைச்சிருக்கு next நம்ம divergence of curl of f vector divergence அப்படினாவே தெரியும் dot product தான் யூஸ் பண்ண போறோம் divergence del dot of curl f அப்படினா del cross f vector தெரியும் so divergence of curl f அப்படிங்கிறது எப்போ என்னவா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கேலர் வேல்யூவா தான் இருக்கும் ஓகேங்களா எப்போ இருக்கும் ஒரு ஸ்கேலர் வேல்யூவா தான் இருக்கும் so ஸ்கேலர் வேல்யூவா ஃபார்மேட் கிடைக்கும் so நம்ம del அப்படிங்கறது எழுதியாச்சு del அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது தெரியும் del cross f vector அப்படிங்கிறது curl க்கு வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாட் ப்ராடக்ட் நம்ம ஆபரேட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா ஒரு ஸ்கேலர் ஃபார்மேட் ரிசல்ட்ஸ் இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம
del ஓட வெக்டர்ஸ் எழுதியாச்சு நெக்ஸ்ட் அந்த கர்ல் ஓட வெக்டர்ஸ் எழுத போறோம் கர்ல் ஓட வெக்டர் எழுதியாச்சு இல்லையா plus j into dou f1 divided by dou z minus dou f3 divided by dou x plus k vector into dou f2 divided by dou x minus dou f1 divided by dou y. So அதனால நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் கவனிங்க high vector ஓட தான் ப்ராடக்ட் ஆகும் so term எப்படி எழுதிக்கலாம் therefore dou x into dou divided by dou x of dot product high vector தான் 1 ஆயிடும் இது i தான் ப்ராடக்ட் ஆகும் so dou divided by dou x of this one dou f3 divided by dou y minus dou f2 divided by dou z plus j vector dot product பண்ணும்போது j ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கும் dou divided by dou y of dou f1 divided by dou z minus dou f3 divided by dou x plus dou divided by dou z of dou f2 divided by dou x minus dou f1 divided by dou y. So இத நம்ம செகண்ட் இத டெரிவேட் பண்ணிக்கலாம் அகைன் டெரிவேட் பண்ணும்போது என்ன இருக்கு பாருங்க dou ஆல்ரெடி dou இருக்குது என்னன்னு dou ஸ்கொயர் f3 divided by dou x dou y minus dou square f2 divided by dou x dou z plus dou square f1 divided by dou y dou z minus dou square f3 divided by dou x dou y plus dou square f2 divided by dou x dou z minus dou square f1 divided by dou y dou z. So remove பண்ற termsல remove பண்ணுங்க பாருங்க இங்க பாசிட்டிவ் term இருக்கா dou square f3 இங்க ஆல்ரெடி minus dou square f3 dou x dou y terms இந்த ரெண்டு term omit ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இங்க நெகட்டிவ் term இருக்கா xz இருக்கா பாசிட்டிவ் xz இருக்கா f2 ல இருக்கா இந்த term omit ஆயிடுச்சு பாருங்க yz f1 இந்த term கேன்சல் ஆயிடுச்சு ஃபைனலா உங்களுக்கு கிடைச்சிருக்க ஃபார்மேட் என்ன இருக்கு 0 not a zero vector நம்ம முன்னாடி இருக்கிறது வெக்டார் ஃபார்மேட் கிடைச்சது இப்போ நம்ம என்ன இருக்கு டைவர்ஜென்ஸ் அப்படினாவே that is a scalar valued-ஆ இருக்கும் divergence of curl of f vector divergence of curl of f vector நம்ம இத தான் நம்ம எப்படி ஆல்டர்னேட்டிவா எப்படி சொல்லலாம் அப்படினா that is del cross f vector that is equal to 0. That is a vector identity அப்படினு நம்ம பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி நம்ம பார்த்தோம் அதுவும் நம்ம 0 வெக்டார் கிடைச்சிருக்கு இப்போ செகண்ட் ஐடென்டிட்டியோட வேல்யூ 0 னு கிடைச்சிருக்கு இது ஒரு ஸ்கேலர் அது ஒரு வெக்டார் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க சோ ஆப்ஷன் 0 and 0 வெக்டார்ஸ் இருக்கப்போ எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க டைவர்ஜென்ஸ் ஆஃப் அப்படினாவே நம்ம அது 0 டைவர்ஜென்ஸ்ல ஸ்கேலர் வேல்யூல இருக்கும் இதே கர்ல் ஆஃப் அப்படினாவே இருந்தனா அது நம்ம என்னது ஒரு வெக்டார் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா செகண்ட் டேர்ம்க்கான ரிசல்ட்ஸ் தட் இஸ் 0 நம்ம ஆன்சர் எழுதிடலாமா இத ப்ரூவ் பண்ணிட்டோம் 0 னு ப்ரூவ் பண்ணிட்டோம் the divergence of curl of f vector is equal to 0 ஓகேங்களா TNPSC டெட் நியமன தேர்வு PC SI TRB அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் 9042030163 Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near New Bus Stand Salem Cell 90420 30163